ஆக்சுவலாக இது வந்து திட்டமிட்டு கட்டமைக்கிற ஒரு விஷயம். ஏன்னா விஜய் அப்படின்னு சொல்லிட்டாலே திட்டமிட்டு கட்டமைக்கிற ஒரு கூட்டம் வந்துடும். காசு கொடுத்து கூவுறதுக்கு ஒரு கும்பல் வந்துடும். முழுமையாக விஜய் படங்களில் எப்படி ஓடாத படத்தை, உருப்படாத படத்தை கூட ஓஹோ வரலாற்று சாதனைன்னு சொல்கிற மாதிரி ஒரு கும்பல் இருக்கோ, அதே கும்பல் தான் இப்போவும் வேலை செய்யுது. சினிமாவில் ட்வீட் போட்டவன், சினிமாவில் இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போட்டவன் தான் அரசியல்னு ரீல்ஸ் போடுறான். சினிமாவுக்கு போடுவதற்கு எப்படி காசு வாங்கிட்டானோ அரசியல்னு அதே காசு வாங்கிட்டு என் தம்பி ஜெகதீஷ் ரூட்டு போட்டு கொடுக்குறாரு. காசு வந்து லட்சமாக கொடுக்குறாரு, போடுறாங்க. அதே மாதிரி வாய்ஸ் ஆஃப் காமன்னு நான் ஆதவர்ஜுனா, நீங்கள் ஆதவர்ஜுனான்றீங்க, நான் வளர்ந்து கட்ட ஆரடி செல்லமாக எருமைன்னு கூப்பிடுவேன். அந்த எருமை நிறைய செலவு பண்ணுது. இதெல்லாம் சேர்த்து நீங்கள் கேட்குற மாதிரி முழுக்க தேர்தலுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா திருமண பக்கம்லாம் நான் கொஞ்ச நாளைக்கு இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு நினச்சேன் நான். ஏன்னா எல்லாம் பூரா நினச்சேன். நான் என்ன சொல்ல வரேன், உங்களுக்கு ஆதரவு இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்க, ஒரு 4ஆம் தேதியே சத்த அனத்தாமல் இருங்களாண்டா. பூரா பொய்யா. இதில் வேறு அமைச்சரவை போட்டானுங்க, பதவியேற்பு நாள் குறிச்சிட்டானுங்க, பதவியேற்பு இடம் குறிச்சிட்டானுங்க. போதா குறைக்கு பனையூர் பங்களா பக்கமாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் வாக்கிங் போகிறாங்களாம் காலையில். ஏன்டா, ஏன் சும்மா தான் இருங்களேன்டா. ஐஏஎஸ் அதிகாரிகள் போறதா நேராக போக வேண்டியதானே அவர் வீட்டுக்கு. அதுனா பின்னாடி பக்கமாக பீச்சில் வாக்கிங் போகிறாங்கன்னு சொல்கிறீங்க. தொல்லை தாங்க முடியலப்பா இவனுங்க தொல்லை.